வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி இந்த ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ப்ரான் மசாலா வீட்டில் நார்மலாக எப்படி பண்ணுவோம்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு பண்ணுவோம்ல. ஆனால் இன்றைக்கி நான் ப்ரான் மசாலா வந்து கொஞ்சம் லைட்டாக முழு தனியாக காஞ்சி மிளகாய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல வறுத்து பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான ஸ்டைலில் புளி போடாமல் ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறது கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான குவான்டிட்டி அந்த மசாலாவோட அளவும் அதுக்கப்புறம் அந்த ப்ரானோட சின்ன சின்ன குட்டி ப்ரான் தான் போட்டிருக்கேன், பெரிய ப்ரான் போடல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரான் வந்து குக் பண்ணும்போது சின்ன குட்டி ப்ரான் போடும்போது ஒரு 5 to 8 minutes குக் பண்ணுறது ஒன்றும் தவறு இல்லை. இதே வந்து பெரிய ஜம்போ ப்ரான் போடும்போது வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 6 to 8 minutes மட்டும் குக் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணால் என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரான் வந்து ரப்பரி ஆகிடும். அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி இந்த ப்ரான் மசாலா சின்ன ப்ரான் வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ப்ரான் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரான் 1/2 கிலோ, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பூண்டு 10 பல்லு, மஞ்சத்தூள் சிறிதளவு, குழம்புத்தூள் 2 ஸ்பூன், தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, மிளகு 10லேருந்து 15 நம்பர், பச்சை மிளகாய் 2, முழு தனியா 1 டீஸ்பூன், முந்திரி 5 நம்பர், சோம்பு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1 பத்தை, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். இந்த ப்ரான் மசாலாவுக்கு நம்ம வந்து ஹோம்மேட் ஸ்பைசஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முழு தனியாகவும், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு வந்து இந்த ப்ரிப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. மிளகு நீங்கள் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் ப்ரிப்ரேஷன் மாறும். அதாவது பெப்பர் மசாலா கான்செப்டில் போய்டும். அதனால் ஒரு 10லேருந்து 15 மிளகு போட்டால் போதும். அதுக்கப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, சோம்பு வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடணும். அதாவது வறுக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த டைமில் பூண்டு வந்து ஒரு 3லேருந்து 4 பூண்டு போட்டால் போதும். எதுக்காக இந்த பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன்னா அந்த காஞ்ச மிளகாய் தேங்காய் தனியோட அந்த பூண்டு போட்டு அந்த ஃப்ளேவர் வரும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த டைமில் இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக அரைக்க முடியாது. ஏங்கிட்டனா தேங்காய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து அந்த பூண்டு போட்டிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு 90% பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சலாம். இதுக்கப்புறம் பேனில் வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வதக்க போகிறோம். நீங்கள் அந்த பூண்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து நம்ம போட்டலாம். ஏங்கிட்டனா அந்த பூண்டு வந்து நீங்கள் அந்த ஆயிலில் போடும்போது நல்லா வதங்கி வரும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எப்பவுமே தொக்கு இந்த மாதிரி மசாலா இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து இந்த பூண்டு வந்து ஃபஸ்ட்டே போட்டுரும் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வந்து இப்போ வந்து மசாலா பண்ணுறோம்ல, அதனால் ஒரு 3/4 அளவுக்கு வந்து நல்லா வெந்திருக்கணும், அதாவது நல்லா வதங்கியிருக்கணும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், குழம்புத்தூள். அதாவது இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். இந்த குழம்புத்தூளும் கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். அப்போ உங்களுக்கு அந்த காரத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நான் வந்து ஹோம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் இதில் வறுத்து நம்ம பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறோம். அதனால் இந்த குழம்புத்தூள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குழம்புத்தூள் ஆட் பண்ணால் மட்டும் போதும். குழம்புத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துகிறோம். இந்த வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா முழுசாக தெரியும். இந்த பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, தேங்காய் 1 பத்தையும் அதுக்கு கூட இந்த முந்திரி பருப்பும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிரும். நீங்கள் கொஞ்சம் கூட திரியாக இருக்கக்கூடாது, நல்லா அரைச்சிருக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது வெங்காயம் தக்காளி மசாலா வந்து ஒரு 80% 20% வந்து தேங்காயோட பேஸ்ட் இருக்கணும். 20லேருந்து 50% அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். அந்த தேங்காய் போட்ட பிறகு நல்லா வெந்துருக்கணும். வெந்த பிறகு தான் வந்து ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, குட்டி ப்ரான் தான் போடுறேன். இந்த குட்டி ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க குட்டி ப்ரான் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், வதக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து இந்த ப்ரான் வந்து குக் பண்ணுற டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே வந்து கொஞ்சம் பெரிய ஜம்போ ப்ரான் வீட்டில் குக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக டைம் வந்து எடுத்து குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்தமாதிரி குட்டி ப்ரான் பண்ணும்போது கொஞ்சம் டைம் விடலாம். அதனால் வந்து நீங்கள் ரப்பராக ஆகாது வீட்டில் பண்ணும்போது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய ப்ரான் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன ப்ரான் கொஞ்சம் டைம் விட்டால் ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி குக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வறுத்த மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம். அந்த வறுத்த மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா நீங்கள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ண கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும். ஒன்ஸ் ட்ரை ஆன பிறகு நம்ம திருப்பி ஸ்டவ்லேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன்
நீங்கள் அந்த வறுத்த பவுடர் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் நல்லெண்ணெய். ஃபைனலாக அந்த வறுத்த பவுட்ரு, கொத்தமல்லி, நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் போகணும், அப்படியே போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த ப்ரான் மசாலா ரெடி. நீங்கள் சாப்பிடும் போது அந்த தேங்காய், காஞ்ச தனியா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இதெல்லாமே அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக தெரியும். ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். பாய்.